ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் திருமணத்திற்கு வரன் பார்க்கறதும் ஒன்று, கடலில் கொண்டு போய் குண்டிசியை போட்டு தேடி எடுக்கிறதும் ஒன்று. அந்த அளவுக்கு நெருக்கடியான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கிறது. சில அன்பருக்கு பார்த்தீங்கன்னா போன உடனே திருமணம் சார்ந்த விஷயம் பேசுவாங்க. 2 மாதம் 1 மாதத்துக்குள்ள பார்த்த உடனே டக்குன்னு முடிவாயிரும். சில ஜாதகம் அப்படி இல்லை. பல ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வருஷக்கணக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தேடி தேடி இவங்களுக்கு ஒரு நேரத்தில் அலுத்து போய், என்னடா எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடியுது, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியறதுக்கு இவ்வளோ ஒரு போராட்டமா, ஏண்டா இறைவான்னு சொல்லி இறைவன் மேலேயும் கோவப்பட்டு நம்ம மேலேயும் கோவப்பட்டு, இப்படி ஒரு பிள்ளையை நம்ம பெற்றிருக்கிறோமே, நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளைக்கா இவ்வளோ ஒரு போராட்டம், நான் எந்த விஷயம் யாருக்கும் கெடுதலே பண்ணதில்லையே இப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த கிரகங்களை கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ எந்த எந்த உறவுகளை நீங்கள் கூப்பிட்டுட்டு போகணும், முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். எல்லா உறவுகளையும் கூப்பிட்டுட்டு போய் நீங்கள் காரியம் சாதிக்க முடியாது. உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன ராசி, அந்த ராசிக்கு உண்டான யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் நீங்கள் கூப்பிட்டுட்டு போகும்போது அது ஈஸியாக எளிமையாக முடிஞ்சிடும். அது மாரகாதிபதி பாதகாதிபதி என்று சொல்ல தன்மைகளுக்கு உண்டான கிரகம் சம்பந்தப்பட்ட காரக உறவுகளை கூப்பிட்டுட்டு போகும்பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தடை, ஒரு தாமதம், இந்த பொண்ணு பிடிக்கல, இந்த பையன் பிடிக்கல, கருப்பா இருக்குது, இல்லை சிவப்பா இருக்குது, முடி வெள்ளையா இருக்குது, இல்லை சொத்து சரியில்லை, அப்படி சரியில்லை, ஏதோ ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து அப்படியே தட்டி விலக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் இந்த கிரகங்கள். அப்போ முதல்ல எந்த எந்த உறவுகளை நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத அவரவர் ராசிப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த உறவுகளை நீங்கள் திருமணத்திற்கு கூப்பிடுங்க. பேச போகும்போது கூப்பிடாம நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயம் ஈஸியா முடிஞ்சிடும். மேச ராசி, கடக ராசி, மேசம் ராசி மற்றும் லக்கணம், கடக ராசி மற்றும் கடக லக்கணம், துலாம் ராசி மற்றும் லக்கணம், மகர ராசி மற்றும் மகர லக்கணம், இந்த 4 ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக செயல்படக்கூடிய கிரகம், அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தை பேச போகும்போது என்ட்ரன்ஸ் வரை கூப்பிட்டு பத்திரிகை அடிக்க லெவல் வரை கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு இதுதான் பாதகம். இந்த மாதிரி நிலையில செய்யக்கூடிய அந்த கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியே பாதகாதிபதி. அப்போ 11ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட ஸ்தான உறவுகள் என்ன? மூத்த சகோதர சகோதரி உறவுகள், பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகள். அதே சமயத்துல மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள். இந்த மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு மருமகளாவோ வரும்ல. இது போன்ற உறவுகள் அந்த குழந்தைகளை கூப்பிட்டு போகக்கூடாது. இது போன்ற உறவுகளை நீங்கள் கூப்பிட்டுட்டு போகாமல் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசுனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக முடிய ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே மாரகமாக வேலை செய்யும். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு திருமணம் முடியுதோ அந்த ஜாதகரையும் அது சம்பந்தப்பட்ட மற்ற உறவுகள், மாமா போன்ற உறவுகள் இருப்பாங்களா, இவங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பேசி முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திருமணம் ஈஸியாக கைகூடி வந்துடும். இது மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி, மகர ராசி மற்றும் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் நோக்கி நீங்கள் நகரும் பொழுது உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு எந்தெந்த ராசி பாதகமாக வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானமே பாதகஸ்தானமாக வேலை செய்யும். அப்போ ரிஷப ராசியில் பிறந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம், விருச்சக ராசி விருச்சக லக்கணம், கும்ப ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தந்தை போய் வரன் பார்த்தால் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உடனே கைகூடி வராது. தடை தாமதங்கள், பிரச்சனைகள் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். தேடி தேடி அலைய வேண்டியிருக்கும். பொண்ணு என்னமோ பக்கத்து வீட்டில் தான் இருக்கும், நம்ம பக்கத்து நாட்டு வரை போயிட்டு வந்திருப்போம், கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா 9ஆம் இடமே பாதகம், பாக்கியமும் அதுதான், பாதகமும் அதுதான். அப்போ பாதகம் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட உறவுகளை கூட்டு போகும்போது தந்தை சொல்லுவார், என்னடா அந்த பொண்ணு சரியில்லை, உன் அளவுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, சொத்து இல்லை, நகை இல்லை, அது இல்லை, இது இல்லை, வேண்டாடா படிப்பு சரியில்லை, ஏதோ ஒன்று பார்க்கலான்னு சொல்லி தந்தையை தள்ளி தள்ளி கொண்டு போறக்குண்டான சூழலை உருவாக்கும். தந்தை மட்டுமா, 9ஆம் இடத்துல மற்ற கிரகங்களை சொல்கிறேன்.
9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளும், உங்களுக்கு 3வது குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையை நீங்க கூட்டு போகக்கூடாது. அதே சமயத்துல மச்சினன் மச்சினிச்சி என்று சொல்லக்கூடிய உறவுகள். விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்துல நீங்க ஒரு ஜாதகருக்கு நீங்க வரன் பார்க்குறீங்க. அதாவது ரிஷப ராசி ரிஷப லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம், கும்ப ராசி கும்ப லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்க ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, மேற்படி நான் சொன்ன அந்த உறவுகளை நீங்கள் போகாமல் இருப்பது சிறப்பு. தந்தை மச்சினன் மச்சினிச்சி போன்ற உறவுகள், சரிங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், பாதகத்தை ஏற்படுத்தும், கூட்டு போனால் சரியா வராது. அடுத்து மாரகம்னு சொல்லக்கூடிய உறவு யாரா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரகமாக வேலை செய்யும். அப்போ நீங்க போய் அங்க இந்த 3ஆம் இடம் சார்ந்த உறவுகளை கூட்டு போகும்போது கண்டிப்பா அந்த உறவுகள் ஏதோ ஒரு விஷயத்தை அங்க தேவையில்லாம பேசி அங்கே வாக்குவாதம் உருவாக்கி இந்த குடும்பத்துக்கா பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு பேசுற அளவுக்கு அங்க வில்லங்கத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அது என்ன உறவா வருது? ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும், சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும், அதே சமயத்துல கும்ப ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரி சம்பந்தப்பட்ட உறவுகள். அடுத்து மாமனார் என்று சொல்லக்கூடிய உறவு, மூத்த அண்ணன் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முதல் பையன் என்று சொல்லக்கூடிய உறவு. மாமனார் என்று சொல்லக்கூடிய உறவு, மாமா என்று சொல்லக்கூடிய உறவு, சரிங்களா. அதே சமயத்துல சித்தப்பான்னு சொல்லக்கூடிய உறவுகள், மச்சினன் என்று சொல்லக்கூடிய உறவுகள், இது எல்லாமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இது போன்ற உறவுகளை நீங்க கூப்பிட்டுட்டு போகக்கூடாது. போனீங்க அப்படின்னாச்சுன்னா கல்யாணம் பந்தம் நடந்துட்டு இருக்கும்போது, இப்போ திருமணம் முடிஞ்சவங்க யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிஞ்சு கல்யாணம் சுமூகமா முடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோத்துல உப்பு இல்லை கல் அது இதுன்னு சொல்லி வம்பு இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் இந்த கேட்டகரியில உள்ள வந்துடும். அப்போ இது போன்ற உறவுகளை நம்ம கடைசியில் தான் கூப்பிட்டு போகணும். கடைசியிலலாம் திருமணம் முடிஞ்சு பத்திரிகை கொடுக்கும்போது தான் நீங்க அவங்களை போய் வாங்கன்னு கூப்பிடணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பு. உங்கள் குழந்தைகள் இந்த ஜாதகத்துல இருந்தால், இந்த அமைப்புல இருந்தால் இந்த உறவுகளை கூப்பிட்டு போகக்கூடாது. ரிஷபராசி சகோதரியை கூட்டு போகக்கூடாது. அதே சமயம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் சகோதரியை கூட்டு போனா பிரச்சனை தான், முடிஞ்சு போச்சு. மாமனார் மச்சினன் சார்ந்த உறவுகள், சித்தப்பா போன்ற உறவுகள், இதெல்லாம் நீங்க கூட்டு போனீங்க அப்படின்னாலே திருமணத்தை அவங்களே கெடுத்து விட்டுருவாங்க. இதுதான் உண்மைதான் சத்தியம். அடுத்து பாத்தீங்கன்னா உபய லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், அதாவது மிதுன ராசி மிதுன லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், மீன ராசி மீன லக்கணம். இந்த ராசி லக்கணத்துல பிறந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமும் உங்களுக்கு லாபஸ்தானமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதகம் பிளஸ் மாரகமாக செயல்படும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? நண்பர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, சமூக தொடர்பு. உங்களை பற்றி ஊர்ல விசாரிச்ச உடனே முதல்ல கெடுத்து நண்பன் தான் சொல்லுவான், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவான், சுத்தி இருக்கவங்க சொல்லணுங்கிறதுல பக்கத்து வீட்டுக்காரங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னால யார்ட்டையா பகை இருந்ததுன்னா இந்த மாதிரி உறவுகள். ஏன்னா 7ஆம் இடம் சமூக தொடர்பு. இது போன்ற அமைப்பீடு கேட்ட உடனே அந்த குடும்பத்தை பற்றி விசாரிச்சப்ப அதை அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, அவங்களுக்கே தெரியும் நல்லா தான் கொடுக்கலான்ட்டு. ஆனா சுத்தி இருக்கிற இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நண்பர்களுக்கும் யாருக்கும் தெரியாம போய் நீங்க பாக்குறது மட்டுமே சிறப்பு. நண்பர் அப்படிங்க நம்மளுக்கு இருக்கிறாங்க, நான் என் நண்பனோட தான் போய் நான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்ப்பேன் பொண்ணு பார்ப்பேன் வாங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் 10 பேரை கூப்பிட்டு போனீங்கன்னாச்சுன்னா ஒன்றும் வேண்டாம், அவங்களே கெடுத்து குடிச்சு பண்ணி போயிட்டே இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அது உங்களுக்கு பாதகமாகவே செயல்பட்டு கொண்டே இருக்கும். சரி, லாபஸ்தானத்தில் சொன்ன உறவுகள் என்ன அப்படின்னு கேட்டால் மூத்த சகோதர சகோதரி உறவுகள், மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய உறவு, பெரியப்பா பெரியம்மா என்று சொல்லக்கூடிய உறவு, சரிங்களா. இது போன்ற உறவுகளை நீங்க கூப்பிட்டு போகாமல் இருப்பது சிறப்பு. சரி, இது பொதுவாக இந்த உறவுகள் நான் சொல்லிட்டேன். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல நல்லா கேட்டுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்துல பாதகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம், மாரகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்ன ஸ்தானம் தெரியுது பாத்தீங்களா? அந்த ஸ்தானத்துல எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரகம் என்ன உயிர் காரகத்துவம் வருதோ அவங்களையும் கூட்டு போக கூடாது. பொதுவா சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா 11ஆம் இடம் பாதகமாக வேலை செய்யக்கூடிய ராசி, சரம் சம்பந்தப்பட்ட ராசியில இருந்த அன்பர்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகம். அந்த ஸ்தானத்துல போய் குரு இருந்தால் உங்கள் தந்தையை கூட்டு போக கூடாது, குழந்தைகளை கூட்டு போக கூடாது. ஒரு கோவில்ல போய் உட்கார்ந்து நீ திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசக்கூடாது, ஒரு மரத்தில் உட்கார்ந்து பேசக்கூடாது, இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும். சுக்கிரன் உட்கார்ந்தால் அக்கா தங்கச்சியில கூட்டு போக கூடாது, அத்தை உறவுகளை கூட்டு போக கூடாது, மாமனார் அத்தை உறவுகளை கூட்டு போக கூடாது, கன்னி பெண்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்து அவங்களை கூட்டு போக கூடாது பாதகத்தில் இருந்தால்.
ஏன் இதை இவ்வளவு தூரம் ஆழமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அவரவர் வாழ்க்கையில அவரவர் செக் பண்ணி பாருங்க. இந்த பாதகம் அப்படிங்கிறது மறைமுகமாக உங்களை கெடுத்துக் கொண்டே இருக்கும். சுத்தமான பாதகம் இதெல்லாம். இப்ப ஸ்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பாதகம், பாக்கியம் 2ஆ ஒண்ணா வரும். கெடுத்தாலும் கொடுக்கும். மற்ற ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாதகமா வரக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா, பாதகம்னா குடுத்து 0 பண்ணி வலிச்சு விட்டு போறது. வேண்டான்னு கெடுக்கிறது. அப்ப இது போன்ற உறவுகளை நீங்க அவாய்ட் பண்றது மட்டுமே சிறப்பு. திருமணம் சார்ந்த விஷயத்த பேசி முடிச்சாச்சு, எல்லாம் ஓகே, நகையும் பேசியாச்சு, எல்லாம் பத்திரிகை அடிச்சாச்சு, ரைட்டு நேரத்து 1 மாசம் கழிச்சு தாலி கட்ட போறோம். இப்போ பத்திரிகை கொடுக்க போறோம். அந்த நேரத்துல போய் நீங்க அந்தந்த உறவுகளுக்கு பத்திரிகை கொடுத்து நீங்க வரவேற்பு கூப்பிடுங்க, கல்யாணத்தை முடிக்கிட்டு ஆசீர்வாதம் போட்டு பாதகம் செயல்படாது. ஆரம்ப நிலையில நீங்க இந்த உறவுகளை வச்சா திருமணம் முடிச்சே தீர்வுன்னு சவால விட்டீங்கன்னா விட்டுட்டே இருக்கலாம். காலங்கள் கடந்து போகும். கல்யாணம் முடியாது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள். அவரவர் வாழ்க்கையில செக் பண்ணி பாருங்க. திருமணம் வந்து உங்க பிள்ளைக்கு நீங்க முடிக்கிறீங்கன்னா, நீங்க திருமணம் முடிச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்கு திருமணம் பார்க்க போகும்போது யார் யாரெல்லாம் பின்னால வந்தா, யார் யாரெல்லாம் கெடுத்து விட்டா, யார் யார் நல்லதா பண்ணா அப்படிங்கிறத அந்தந்த அமைப்புல நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க ஈஸியா உங்க குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்த கரெக்டா பார்த்து நீங்க பிடிச்சிட்டு போயிட்டு அழகா கையில ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்தை முடிச்சு நீங்க கையில கொடுத்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் நம்மளுக்குன்னு படைக்கப்பட்ட உறவுகள் இருக்குல்ல, எல்லா உறவுகளும் நல்ல உறவுகள் அல்ல, எல்லா உறவுகளும் கெட்ட உறவுகள் அல்ல. அவரவர் ஜாதகப்படி அந்த கிரகங்கள் என்னென்ன அமைப்புல இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தந்தை பிள்ளைக்கு எதிரியாகிறான், தாய் பிள்ளைக்கு எதிரியாகிறாங்க, கணவன் மனைவிக்கு எதிரியாகிறாங்க, இப்படி உறவுக்குள்ள எதிரியாகுதுல்ல, இதெல்லாம் அவரவர் ஜாதகப்படி கிரக தன்மையில் தகுந்தாற் போலதான் அது உட்கார்ந்து செயல்பட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு கெட்டவனா தெரியக்கூடிய ஒரு உறவு இன்னொருக்கு நல்லவரா தெரியும். ஒருத்தருக்கு நல்லவரா தெரியக்கூடிய உறவு நம்மளுக்கு கெட்டவரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்கவங்க ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல அந்தந்த உறவுகள் நம்மளுக்கு செயல்படும். அப்ப எந்த உறவை நம்ம கூட்டிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல நீங்க வந்து திருமணத்துக்கு போகும்போது இவங்களா சரி நமக்கு பாதகமா செயல்படுவாங்க வேண்டாம்னு சொல்லி மற்ற உறவுகளை கூட்டு போகும்போது போற காரியம் சக்சஸ், குழந்தை வாழ்க்கையும் சக்சஸ். உங்களுக்கு வந்து அலைச்சல் இல்லை, செலவு இல்லை, மன உளைச்சல் இல்லை, விரக்தி இல்லை, கால தாமதங்கள் இல்லை. பருவ ஏஜ்ல சரியான நேரத்தில் கரெக்டா நீங்க வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த கரெக்டா கையில பிடிச்சி உங்க குழந்தைய கையில திருமணத்தை முடிச்சு கையில கொடுத்து போயிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து எந்த உறவுகளை கூப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் போகும்போது நான் மேற்படி சொன்ன இந்த உறவுகளை நீங்கள் கூப்பிட்டுட்டு போகாமல் அப்படியே ஒரு கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அப்படியே விட்டுட்டு நீங்கள் போய் மற்ற உறவுகளை நீங்கள் பாருங்கள். சத்தியமாக திருமணம் சார்ந்த விஷயம் ஈஸியாக கைகூடி வரும். சரிங்களா? எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.